श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यदेन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सगस्रसागोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தவருங்கேத்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெருஞ் சீரார் சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் நாம் 2ஆம் பத்திலே 6ஆம் பதிகத்திலே 7ஆம் பாசுரம் முடிய அனுபவித்தோம். இன்று நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 6ஆம் பதிகம் 8ஆம் பாசுரம். மாறி மாறி வளபிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளத்தேறி ஈரிலின்பத்திரு உள்ளம் யான் மூழ்கினன் பாரி பாரி அசுரதம் பல்குழாங்களும் நீரிட பாய் பறவை ஒன்றேறி விற்றிருந்தாய் உன்னை என்னுள் நீக்கேலெந்தாய். மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈரில் இன்பத்து இருவெள்ளம் யாம் மூழ்கினன். மாறி மாறி அசுரதம் பல்குழாங்கள் நீரழ பாய் பறவை ஒன்று ஏறி விற்றிருந்தாய் உன்னை என்னுள் நீக்கேல் எந்தாய் என்கின்றார் ஆழ்வார். தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் என்றுள்ள பல பிறவிகளிலே ஒருமுறை பிறந்த பிறவியிலேயே மீண்டும் மீண்டும் பிறந்து உன் திருவடிகளை அடைந்து நான் உன் அடிமை என்ற ஞானம் பெற்று நீயே உன்னை அடையவல்ல உபாயம் என்று உணர்ந்து உன்னுடைய அனுபவம் காரணமாக ஏற்பட்ட முடிவற்ற ஆனந்தம் என்ற பெருவெள்ளத்திலே நான் ஆழ்ந்துவிட்டேன் என்கின்றார். அசுரர்களின் பலவிதமான கூட்டங்கள் பலவிதமாக அழிந்து அவை நீராகும்படி அவர்களுடைய படை நடுவிலே பாயக்கூடியவனாகவும் அவனைப் போன்று மற்றொருவன் இல்லை என்னும்படியும் உள்ள கருடன் மீதேறி உள்ள உன் மேன்மை வெளிப்படும்படி இருக்கும் நாதனே, அனைவராலும் அடையக்கூடியவனாய் சரணம் புகத்தக்கவனாய் இன்பம் அளிப்பவனாய் எனது விரோதிகளை நீக்குவனாய் உள்ள உன்னை அனைத்து விசத்திலும் உன் வசப்பட்டு நிற்கும் எனது உள்ளத்திலிருந்து அகற்றிக்கொள்ளாமல் அருள்வாயாக என்று எம்பெருமானிடம் பிரார்த்திக்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே. இவ்விதம் உம்முடைய சம்பந்தம் கொண்டவர்களுடைய சம்பந்தம் பெற்றவர்கள் என்று 7 தலைமுறை முடிய உள்ள அனைவரும் சம்சாரத்திலிருந்து விடுதலை பெறும்படியான உயர்ந்த பேற்றை அடைய நீவில் செய்த நற்செயல் என்ன என்று சிலர் ஆழ்வாரிடம் கேட்டனர். இதற்கு ஆழ்வார் அவர்களிடம் விடை கூறுகின்றார். இது நான் செய்த எந்த விதமான நற்செயலாலும் வந்ததல்ல. நான் பிறந்தவுடன் எனக்கு ஏற்பட்டிருந்த துர்கதி என்பதையே காரணமாக கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டான் என்கின்றார்.
மேலும் ஒரு நற்கதியும் உண்டு. நான் தொடர்ச்சியாக உள்ள அந்தாதித் தொகை போன்று பல பிறவிகளிலே தொடர்ந்து பிறந்தபடி இருந்தேன் என்கின்றார். கடலின் ஆழத்தில் கிடக்கும் ஒரு சிறு துரும்பானது ஒவ்வொரு அலைகள் மூலம் அலைக்கழிக்கப்பட்டு இறுதியாக கரையிலே வந்து சேருவது போன்றி மாறி மாறி உண்டாகும் பல பிறவிகளிலும் என்னை அவனது திருவடிகளே கொண்டு சேர்க்க கண்டேன் என்கின்றார். பாவங்கள் செய்தபடியிலிருந்து அவற்றிலிருந்து மீண்டு வருதல், அதற்கான பிராயச்சித்தம் செய்து முடித்தல் என்ற இரண்டையும் செய்து முடிக்க காலம் இல்லாதபடி அவற்றுக்காகவே பல பிறவிகள் மாறி மாறி எடுத்து இங்கே அடியை அடைந்து உள்ளத்தேறி என்கின்றார். மனந்திருந்தி உள்ளம் தெளிவடைந்த பின்னர் அவன் திருவடிகளை அடையவில்லை, மாறாக அவன் திருவடிகளை அடைந்த காரணத்தினாலே உள்ளம் தெளிந்தார். நீண்ட காலமாக தொடர்ந்தபடி உள்ள உலக விஷயங்கள் குறித்த சிந்தனையாலும் சர்வேஸ்வரனை கிட்டாத காரணத்தினாலும் தொடர்ந்தபடி இருந்த உள்ளத்திலே மயக்கம் நீங்கி இதயம் தெளிவுற்றது. ஈரில் இன்பத் திருவுள்ளம் யான் மூழ்கினேன் என்கின்றார். முடிவற்று இருக்கக்கூடிய ஆனந்த கடலிலே நான் மூழ்கினேன். கருடன், ஆதிசேஷன் போன்றவர்கள் ஈடுபட்டு நின்ற விஷயத்தில் அல்லவோ நானும் மூழ்கினேன். சரி, உம்முடைய நிலைமை இப்படியானது, உனது விரோதிகளின் நிலை என்ன என்று ஆழ்வாரிடம் சிலர் கேட்க, அதனை பெரிய திருவடியான கருடனின் சிறகுகளிடம் போய் கேளுங்கள் என்கின்றார். மாறி மாறி அசுரப்பிறவிகளிலே பலவிதமான கூட்டங்கள் சிதறியும் சாம்பல் புகை எழுவது போன்று பகைவர்கள் மீது புகுந்து புறப்படும் இவனைப் போன்று யாரும் இல்லை என்றுபடியான கருடனை கொண்டு உனது சிறப்பின் வேறுபாடுகள் வெளிப்படும்படியாக இருந்தவனே என்று எம்பெருமானை பார்த்து கூறுகிறார். என் எஜமானர் ஆன நீ எப்போதும் உன்னை என்னிடமிருந்து பிரித்து கொண்டு போக முயற்சிக்காமல் இருத்தல் வேண்டும். என்னோடு இவ்விதம் வந்து கலந்த உன்னை உன்னுடைய சேர்க்கையில் ஏற்படும் இன்பமும் சுவையும் எவ்விதம் உண்டு என்று அறிந்த என்னிடமிருந்து நீக்கிக்கொள்ள நீ எண்ணாமல் இருக்கல் வேண்டும் என்கின்றார். எந்தாய் விரோதியை நீக்கி தன்னுடன் சேர்ந்து நிற்பதற்கு காரணமான அவனுடனான உறவு முறையை பற்றி இங்கே கூறுகிறார் என்பதாக இப்பாசிறு விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்று காண நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.